தானும் வானதியும் சந்தித்த நிகழ்வுகளை யோசித்துக் கொண்டிருந்த அந்திரன் செந்தூராவின் அழைப்பில் நடப்பிற்கு வந்தான். ஹே கம் தூரி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கியாச்சா என்று கேட்கவும், இதோ என்று நீட்டினாள் அவள். தேங்க்யூ ஸோ மச் மா என்றதும், சீனியர் ஏன் இதெல்லாம் விடுங்க என்றவள், நான் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கணுமே என்றாள். ஓ ஷியர், நான் கார் அரேஞ்ச் பண்ணுறேன், ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துடு என்றான். நோ சீனியர், 2 வீலரில் தான் வந்தேன், நானே போய்க்கிறேன், லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க என்றதும், நோ தூரி, உன் கூட ஒரு ஆள் அனுப்புகிறேன் என்றவன் தனது காரியதரிசியையே அனுப்பி வைத்தான். அவளோடு மிகப்பெரிய தொழிற்சாலைதான். கட்டிடங்களாக இருந்தாலும் ஆங்காங்கே நிழலுக்கு மரங்களும் இருந்தன. மொத்தத்தில் ரம்யமான சூழல் அது. சுற்றி வர அத்தனை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது அங்கே. செந்தூரா உள்ளே வரும்போதே நதியா தான் வரவேற்றாள். வாங்க மேடம் என்றிட, ஹே என்று சிரித்துக்கொண்டே, உங்கள் சார் மேனேஜர் போஸ்ட் வேண்டாம், சூப்பர்வைசிங் பண்ணுன்னு அனுப்பிவிட்டுட்டார் என்றாள் செந்தூரா. நதியா சிரித்தார். எங்களையெல்லாம் வாட்ச் பண்ண அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு நல்லா பொழுது போகும் மேடம் என்றவள் அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் செந்தூராவிற்கென தனி அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டாள். நதியா, இவங்களுக்கு சுற்றி காட்டுறீங்களா என்று அந்திரனின் காரியதரிசி கேட்க, சரிங்க சார், நீங்கள் இங்கே இருக்கீங்களா என்றாள். இல்லை சார், இங்கே இருக்க யார்கிட்டையாவது சொல்ல சொன்னாங்க என்றான் அவன். நதியாவே இருக்கட்டும், எனக்கும் நார்மல் கான்வர்சேஷனாக இருக்கும் என்று செந்தூரா சொல்ல, சரி என்று கிளம்பிவிட்டான் அவன். ஓகே மேம், உங்கள் மொபைல் பேக் எல்லாம் இங்கே தந்துடுங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போக அலௌடு இல்லை என்று நதியா கூற, எப்போதும் போல கூப்பிடேன் என்று செந்தூரா சங்கடமாய் சொல்லிக்கொண்டே தனது உடைமைகளை காவலாளியிடம் தந்தாள். உங்கள் போஸ்ட்டுக்கான மரியாதை மேடம், எங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் என கன்சிமிட்டியவள், வாங்க நான் சுற்றி காட்டுறேன் என தொழிற்சாலையின் உள்ளே நுழைய இன்னொரு பெண் கோட் தலையில் போட்டுக்கொள்ள உரை கையுறை என்று அனைத்தும் கொடுத்தாள். இவ்வளவு பாதுகாப்பா என்று கேட்டவளிடம், எஸ் மேம், சாப்பிட்ற பொருள் இல்லையா, ஸோ எந்த நுண்ணுயிர்களும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான், அதான் இவ்வளவு பாதுகாப்பு. ஓ, வேறு என்ன பாதுகாப்பெல்லாம் பண்ணுறாங்க என்று கேட்க, இங்கே உள்ளே போகணுன்னா சில உணவுப் பொருட்களுக்கு அனுமதி கிடையாது. இதோ பாருங்கள், சார்ட்டில் போட்டிருக்காங்களே, முட்டை இறைச்சி இதெல்லாம் அலௌடு இல்லை. அது தெரியாமல் உடைச்சிட்டாலோ இல்லை மசாலா இருக்க இடத்துல பட்டுட்டாலோ உடனே அஃபெக்ட் பண்ணிடும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ், ஹேர்பின், வாட்ச்னு எதுவும் போட அனுமதி கிடையாது இங்கே இருக்கிறவங்களுக்கு. உள்ளே போகும்போதே சானிடைசர் தந்து கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் போவாங்க என்று நதியா சானிடைசரையும் நீட்டினாள். தன் கைகளை சுத்தம் செய்து கொண்ட செந்தூரா நதியாவோடு குவாலிட்டி செக்கிங் இடத்திற்கு சென்றாள். இங்கே வெளியே இருந்து வர மிளகா, மஞ்சள், மல்லி, மற்ற மசாலா பொருட்களோட தரம் பரிசோதிக்கப்படும். இவங்க தரமானதுன்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் போகும். எல்லாம் ஒரு வகை தானே, இதில் தரம் வேறு இருக்கா என்ன என்று கேட்க, ஏன் இல்லை, மிளகாயிலேயே நல்ல அடர் சிவப்பு, சிவப்பு, ஆரஞ்சுன்னு பல வகை இருக்குது. குண்டூர் மிளகா நம்ம ஊர் ஊசி மிளகாய்னு ரகரகமாக வரும். காஷ்மீர் மிளகா தனியாக. அதுபோல் பச்சை மல்லி, காய்ந்த மல்லி, நாட்டு மல்லி, கம்பெனி மல்லின்னு வகை இருக்குது. மஞ்சளில் ரகம் இருக்குது. ஈரோடு மஞ்சளுக்கு ஃபேமஸான இடம். அதுபோல் நல்ல மிளகாய் பொடி வேணும்னா அதோட ஈரப்பதம் டெஸ்ட் பண்ணி தான் போகும். எல்லா மசாலாக்களையும் தரம் பிரித்து உள்ளே அனுப்புவாங்க. அது அப்புறமா பொடி தயாரிக்கிற வறுக்கிற மிஷினுக்கு போகும். அது எதுக்கு, ரொம்ப நாள் வரணும் இல்லையா, அதுக்கு தான் என்றவள் குவாலிட்டி செக்கிங் இடத்திலிருந்து மைக்ரோபயாலஜி லேபிற்கு வந்தாள். இவங்க பூஞ்சை மற்றும் பாக்டீரியாவோட வளர்த்திறன் செக் பண்ணுவாங்க. சில பொருட்கள் டக்குன்னு பூசான்னு பூத்திடுமே, அதோட ரேஷியோ எல்லாம் இவங்க செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அளவு இருக்குது என்று விளக்கியபடியே அடுத்த இடத்திற்கு சென்றாள். போர் அடிக்கிறேனா என்று கேட்டதும் புன்னகைத்த செந்தூரா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அதான் ஆச்சரியமாக பார்க்குறேன் என்றாள் செந்தூரா. ஒரு வேலைன்னு வந்துட்டா நான் ஆராய்ச்சியில் இறங்கிடுவேன்னு தெரியும் தானே உனக்கு என நதியா சிரிக்க, சரிதான் என்று அடுத்த இடத்திற்குள் நுழைந்தனர். இது மசாலா அரைக்கிற இடம், இங்கே தான் நான் இருப்பேன் என்றவள் சுற்றி பார்க்க செந்தூரா யோசனையானாள். அமைதியான சூழலில் கட்டமைக்கப்பட்டிருந்தது ஏவிஆர் மசாலாஸ் தொழிற்சாலை. சுமார் 1000 தொழிலாளர்களை உள்ளடக்கியிருந்தது அந்த தொழிற்சாலை. செந்தூராவின் பார்வை கழுகு போல வட்டமிட்டது ஒவ்வொரு இடத்திலும். யார் யார் என்ன செய்கிறார்கள் என்று அலைசி ஆராய்ந்து கொண்டே வந்தாள். நதியாவிடம் கண்காட்டி, இது யார் யார் என்று தொழிலாளர்கள் கேட்டிட அதற்கு செந்தூராவே பதிலளித்தாள். இங்கே மசாலாஸ் பேக் ஆகி ஸ்டாக் ரூமுக்கு போகும், அங்கிருந்து எக்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் என்று முழுதாய் விளக்கம் கொடுத்தாள். அந்த ரூம் என்னது, ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்கு என்று ஒரு அறையை சுட்டி காட்டி கேட்க,
அதில் தான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா என்றாள் நதியா. ஏன் என்று அதிர்ந்தவள், அதுவும் இங்கே வந்து? கேள்விகளை கேட்ட செந்துராவிற்கு அந்திரன் கூறியது நினைவுக்கு வந்தது. ஏதோ வீட்டு கஷ்டம்னு சொன்னாங்க. பியோர் சூசைட் தான். பெற்றவங்களே இதை சூசைட்னு ஒத்துக்கிட்டாங்க. அவளுக்கு வழி தங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சூசைட் நோட் இருந்தது என்றாள் நதியா. அப்படி என்ன வழி? அதுவும் இங்கே வந்து சாகிற அளவுக்கு கேஸ் ஆகலையா என செந்தூரா கேட்க, அந்த பொண்ணுக்கு போலியோ அட்டாக்கில் கால் வேலை செய்யாது, சூம்பி போய் இருக்கும். ட்ரைசைக்கிளில் தான் உட்காந்து தான் வருவா. இடையில் ஏதோ கீழே விழுந்து காயம் ஆகிடுச்சான். அதில் சுத்தமாக வேலை செய்ய முடியாமல் வலி இருந்திருக்கு இடுப்புக்கிட்ட. ஏற்கனவே வறுமையில் இருக்கிறவங்க இவளுக்கு வைத்தியம் பார்க்க முடியாமல் விடவும் வேதனையில் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்புறம் கேஸும் ஆச்சு. அதனால தான் ஃபேக்ட்ரி 2-3 வருஷமாக மூடி கிடந்திருக்கு. விசாரணை அது இதுன்னு முடிஞ்சு திறக்க நாள் ஆயிடுச்சு. இங்கே வேலைக்கு வரவே பயந்தாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லையே, அந்த ரூம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறாங்க என்றாள் விளக்கமாக. ஆனாலும் நதியாவின் குரல் இறுக்கமாக இருந்தது. செந்துராவோ ஓ என்றபடி மீண்டும் நோட்டமிட, சில பெண்கள் மாற்றுத்திறனாளிகள், அவர்களும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தனர். மிளகாய், மல்லி போன்றவற்றை புடைக்கவும் தரம் பிரிக்கவும் அமர்ந்து கொண்டே வேலை செய்திருந்தனர். சிலர் நன்கு வயதானவர்களாய் இருந்தனர். அவர்களுக்கு காய வைப்பது, காய்ந்த பலசரக்கு சாமான்களை அள்ளி வைப்பது போன்ற வேலையை தந்திருந்தனர். ப்ரொடக்ஷன், செக்கிங், சூப்பர்வைசிங்கில் எல்லாம் ஆண்கள் பெண்கள் கலந்தே வேலை செய்து கொண்டிருந்தனர். ஏன் இவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது வேலை தேடிடுவாங்க. பட் இவங்களுக்கு நிறைய பேர் வேலை தர மாட்டாங்க இல்லையா? அதான் சார் செலக்ட் பண்ணதா சொன்னாங்க என்றாள். நான் அப்படி நினைக்கல. எல்லாரும் சுயமரியாதையோடு வாழணும்னு நினச்சிருக்கிறார் உங்கள் சார். பரவாயில்லை என்றாள் செந்தூரா. அந்த சார் என்பதில் அழுத்தம் கூட்டி சொல்லியிருக்க நந்தியாவின் முகத்தில் புன்னகை கீச்சு. பேச்சினூடே தொழிற்சாலையின் அனைத்து பகுதிகளிலும் நோட்டமிட்டாள் செந்தூரா. ஒரே நாளில் எல்லாம் தெரிந்துவிடாதல்லவா, இனி கவனிப்போம் என்று எண்ணியபடி நதியாவுடன் நடந்தாள். இவர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்க அங்கே ஒருவன் செந்தூரா வந்த விஷயத்தை யாரிடமோ பகிர்ந்து கொண்டிருந்தான். புதுசாக ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்கா என ஒருவன் கைபேசியில் சொல்லி கொண்டிருந்தான். இல்லை, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அவள் பார்வையே சரியில்லை. ஃபேக்ட்ரியில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்தா. இங்கேயே வேலை செஞ்சா அவ்வளவுதான் என்றான் அவன். எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ சரி என்று இணைப்பை துண்டித்தான் அவன். என்ன மேடம், எல்லாம் சுற்றி பார்த்தாச்சா என்று கேட்ட திலகாவிடம் ஆச்சு என்றாள் செந்தூரா. இங்கே மறைவான பிளேஸ் நிறைய இருக்கும் போலவே நதி, சுற்றி பார்த்தவரை அப்படி தான் நினைக்கிறேன் என்று நதியாவிடம் கேட்க, ஆமாம், ஒவ்வொரு மிஷினுக்கும் இடையிலான இடைவெளி அதிகம்தான். அதனால தான் அடுத்த பக்கம் யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் பிரேக் டைம் தாண்டியும் ஒர்க் போகாமல் நிற்கிறாங்க. சி தட் சைட் என ஒரு இடத்தை சுட்டி காட்ட அங்கே ஆணும் பெண்ணுமாய் 5-6 பேர் நின்றிருந்தனர் வெட்டியாக. இப்படி நின்னால் வேலை எப்படி நடக்கும்? தென் ப்ரொடக்ஷன் ஸ்பீடப் ஆனால் தானே அடுத்தடுத்த வேலைகளும் சரியாக நடக்கும் என்றவள், இப்போது புரியுது உங்கள் சார் ஏன் சூப்பர்வைசிங் பண்ண அனுப்பினார்னு என்று சிரித்தாள் அவள். ஒரு உண்மையை சொல்லவா மேடம் என்ற திலகாவை இருவரும் உன்னித்து கவனிக்க, நான் இங்கே வந்து 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஆரம்பத்தில் இங்கே வேலை பார்த்தவங்க எல்லாம் ஆஹா ஹோஹோன்னு சொன்னதை வச்சு தான் வேலைக்கு சேர்ந்தேன். முதல்ல பேக்கிங் செக்ஷனில் தான் எடை போடுற வேலை தந்தாங்க. அப்படியே படிப்படியாக இங்கே மசாலா செக்ஷனுக்கு வந்துட்டேன். அப்போல்லாம் வேலை பர்ஃபெக்டாக நடக்கும். வேணு சாரும் இன்னொரு சாரும் வருவாங்க, சும்மா சுற்றி பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் எப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சோ அதில் இருந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டதா சொன்னாங்க. கேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் இருந்து தான் இங்கே ப்ரொடக்ஷன் சரியில்லை என்று திலகா கூற செந்தூரா யோசித்தார். அப்போது நீ என்னை விட எத்தனை வயசு பெரிய பொண்ணு? நதியா திலகாவிடம் கேட்க செந்தூராவின் யோசனை கலைந்தது. 18 வயசில் வந்தேன் நதி, இப்போ எனக்கு 28 ஆகுது என்று திலகா சொல்ல, ஓகே ஓகே போகலாம், வேலையை பார்க்காம நின்னா சார் திட்டுவார் என்று அழைத்து சென்று விட்டாள் நதியா. பாகம் 7. செந்தூரா இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்தவள் நதியாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தாள். அந்திரனிடம் தான் மறுநாளில் இருந்து வேலையை தொடர்வதாக கூறியவள் தன் கைபேசியில் குவிந்து கிடக்கும் குறுஞ்செய்திகளையும் தவறிய அழைப்புகளையும் நோட்டமிட, அதில் அவர்களின் பெற்றோரும் மனோவும் மாறி மாறி அழைத்திருந்தனர். அவர்களிடம் பேசவே எரிச்சல் அவளுக்கு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ற கோபம். அலைபேசி முறைத்து கொண்டிருக்கும் போதே அவளின் அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. வேறு வழியின்றி அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்கம்மா என்றாள் சுரத்தே இன்றி. இன்னும் கோவமா சிந்து?
தாழ்ந்த குரலில் கேட்கவும், இல்லைம்மா, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் என்றாள் இடக்காக. செந்து, என்ன நினச்சிட்டு இதை கேட்குறீங்க? இல்லை, எனக்கு புரியல. நான் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அம்மா, என்னடி பண்ணுவேன்? அவருக்கு குரலே உடைந்து விட்டது. ஏன்? என் பொண்ணை பேச நீங்கள் யாருன்னு அந்த இடத்துல அவரை கேட்டிருந்தா இதுக்கு நான் பதில் சொல்வேம்மா. என் தகுதி தராதரம் என்னன்னு யோசிச்சு பேசுன அவர். இல்லை, அவர் தகுதியில் இருந்து கீழே இறக்க ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு. செந்தூரிகா யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு? உறவுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக கிளம்பி வந்திருக்கேன். அதே மரியாதை திரும்ப திரும்ப கிடைக்கும்னா அவங்களை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் பேசியவள் அடுத்த நொடி அமைதி காத்தாள். அப்பா ரொம்ப வருத்தப்படுறார் செந்து. ஒரு வார்த்தை பேசேன் என இறைஞ்சுதலாக கேட்க, கொடுங்க என்றிருந்தாள். அம்மாடி, சிந்து, சிந்தி, அப்பாவை மன்னிச்சிடுமா என அவர் அந்த பக்கம் கதறலாய் பேச, செந்துராவிற்கு ஒரு திமிர் ஈகோ இருக்குப்பா. அதை உங்கள் அண்ணன் டச் பண்ணாத வர அவர் சேஃப். இதுதான் அவருக்கு லாஸ்ட் வார்னிங். சொல்லி வைங்க உங்கள் அண்ணன்கிட்ட. கலெக்டரேட்டில் தானே வேலை பார்க்குறார், கலெக்டராக இல்லையே, புரிஞ்சதாப்பா என்று கடுமையாக சொல்ல, சரிம்மா சரிம்மா, நான் பேசுகிறேன் அண்ணன்கிட்ட என அவர் இறங்கி போக, சரிப்பா நான் வைக்கிறேன், காலையில் வேலை இருக்குது என்று இணைப்பை துண்டிக்க போக, மணியை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்டா நேத்தைக்கு என்றார் இலகுவான குரலில். ஓ ஓகேப்பா என்றதும், அம்மாடி என்று பதற, என்னப்பா அதான் ஓகேன்னுட்டேனே என்றவளின் அமர்த்தலான குரலில், சரிம்மா நான் வைக்கிறேன், உன்னை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடுமா, இந்த மாதத்தில் நாங்கள் வரோம் என்றார். நான் இப்போ அந்த ஃப்ளாட்டில் இல்லைப்பா, வேலை முடிஞ்சு வேறு இடம் வந்துட்டேன், சொல்கிறேன் என்று இணைப்பை துண்டித்து விட்டாள். வேணுகோபாலன் வீல் சேரில் அமர்ந்திருக்க அந்திரன் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தான். மா, ஒரு லெமன் டீ மட்டும் என்றபடி அறைக்குள் நுழைய போனவனை வேணுகோபாலின் அழைப்பு அங்கேயே நிற்க வைத்தது. ஃபேக்ட்ரியெல்லாம் எப்படிப்பா போகுது என்று பேச துவங்கினார். ஓகே தான் டேட், போன மந்த் விட இந்த மந்த் சேல் லெவல் கொஞ்சம் அதிகமாகியிருக்கு, போக போக பிக்கப் ஆக்கிடும்பா, டோன்ட் வரி என்றான். சேல் பற்றி கேட்கல அதிரன். யாரோ ஒருத்தனை மிளகாய் மண்டியில் எனும்போதே ப்ராப்ளம் இதுதானே சொன்னவங்க யார் அவன்னு சொல்லலையா டேட் என்று அழுத்தமாய் கேட்க அவர் சங்கடமாக பார்த்தார். ஒன்று நீங்கள் வச்சு ரன் பண்ணுங்க, இல்லையா என்கிட்ட தந்துட்டா அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. நான் எந்த சுச்சுவேஷனில் அங்கே இருக்கேன்னு உங்களை விட வேறு யாருக்கும் தெரியாது. ஃபேக்ட்ரியில் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்தால் உங்கள் பார்வைக்கு வரும் என்றவன், மா லெமன் டீ கிடைக்குமா என்றான் சத்தமாய். இதோப்பா என்று வேகமாய் வந்தவர், உனக்கு பிண்டிச்ச டின்னர் தான்ப்பா என்றார் அவசரமாக. டீ மட்டும் போதும் என்றவன், எனக்காக மெனக்கெட்டு எதுவும் செய்ய வேண்டாமா என்று டீயை குடித்து முடித்ததும் எழுந்து சென்று விட்டான். அறைக்குள் சென்றவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு விட்டு வானதிக்கு அழைத்தான். ஹலோ என்றதுமே, டிஃபன் இட்லி வச்சு கார சட்னி பண்ணிடுங்க மேடம், வீட்டுக்கு வரேன் என இணைப்பை துண்டித்தான். எதிர்ப்பக்கம் அவள் கத்துவதையும் பொருட்படுத்தாது. சற்று நேரத்தில் வானதியின் வீட்டிற்கு சென்றவன் தன்னிடமிருந்த சாவியை வைத்து கதவை திறக்க, வானதி அவனை கண்டு கொள்ளாமல் கைபேசியில் மூழ்கியிருந்தாள். திமிர் பிடிச்சவ என்று முனகியபடி கதவை சாத்திவிட்டு நேரே கிச்சனுக்குள் சென்று கைகளை விட்டு பாத்திரத்தை திறந்து பார்த்தான். எல்லாம் காலியாகியிருந்தது. வானு, சமைக்கலையா? எதுவும் இல்லை என்றான் மூக்கை விழித்தபடி. நான் சமைச்சு சாப்பிட்டாச்சு என்றால் நிமிர்ந்து பாராமலேயே. வானதி என்று பல்லை கடிக்க, நான் தான் உங்களை அங்கேயே சாப்பிட சொன்னேனே, அப்புறம் நீ எதுக்கு எனும்போதே கொன்னுடுவேன் என்று எச்சரித்தாள் விரல் நீட்டி. அப்படிதான் சொல்வேண்டி என்றவன் அவளை நெருங்கி இருக்க, கிட்ட வராத அதி, செம்ம கோவம் வந்துடும் என்றாள். வருவேண்டி என் நதி, என்ன பண்ணுவ என்றவன், ஏண்டி இப்படி செய்கிற என்று தனிந்த குரலில் கேட்க, திமுரு என்றாள் மிடுக்காக. ராட்சசி போடி என்று முனகியபடி மீண்டும் அடுக்கலைக்குள் நுழைந்து உப்மாவிற்கு வெங்காயத்தை வெட்ட எடுக்கவும் பிடுங்கி வைத்தாள். ஏய், நிஜமாவே செம்ம பசிடி, விளையாடாத என்று கடுப்பாய் சொல்லவும் அவனது சோர்ந்த விழிகளைக் கண்டு எதுவும் பேசாமல் தனியே வைத்திருந்த ஹாட்பேக்கை எடுத்தாள். சுட சுட இட்லியும் இன்னொரு பக்கம் கார சட்னியும் சாம்பாரும் இருக்க, இதை முதலே எடுத்து வைக்க என்ன என்றவன் வேகமாக கிச்சன் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டபடி வாங்கி கொண்டான். திமுரு, அதான் சொல்லலை என்றதும், அப்பா பழி வாங்கிறதுனா அது ஒன்றை பார்த்து தான் கற்றுக்கணும் வானு என்றபடி வேகமாய் உண்டபடி, தெரியாமல் சொல்லிட்டேண்டி, ஆனாலும் ரொம்ப அநியாயம் பிடிச்சவன் நீ தெரியுமா, எங்க இருந்துட்டு போகிறேன் என்றால் அப்படியும் விடாமல்.
இரு இரு, நைல் நதிக்கு அதுதான் நல்லா இருக்கும் என சொல்லியபடி அவளுக்கு ஒரு வாய் கொடுக்க மறுக்காமல் வாங்கி கொண்டாள். சாப்பிடலையாடி என்றவன் அவளுக்கு ஊட்ட அவனையே பார்த்திருந்தாள் அசையாமல். அப்பா, அகம்பிடிச்ச கழுத, வாயை திறந்து எதுவும் சொல்லாமலேயே ஆட்டி வைக்கிறத பாரேன். உன்னை விட்டு என்னைக்கிடா சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன, அவ்வளவும் கொழுப்பு என மனதில் மட்டுமே வசைப்பாடினான். வெளியே ஒற்றை வார்த்தை உதிர்த்திட முடியுமா என்ன? இங்கேயே தூங்கட்டுமா என்று பாவமாய் வினிவிட, நோ என்றாள் அழுத்தமாக. பெட்ரூம் என்னும்போதே கிளம்பு என்று வாசலை கை காட்டினாள். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கடி என்றவன், டோர் லாக் பண்ணிக்கோ, கேர்ஃபுல் என்று நெற்றியில் முத்தமிட்டு விடை பெற்றான். சார், மைக்ரோபயாலஜி லேபுக்கு ஆள் வேணும்னு ஆட் தந்தோமே, இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க என்றான் அந்திரனின் காரியதரிசி கிஷோர். ஓ, டுடேன்னு சொன்னீங்கல்ல, எல்லோரும் வந்தாச்சா? வானதி மேடம் இங்கே இருக்காங்க என்று அந்திரன் கேட்க, அவங்க ஆல்ரெடி ஹால் போயிட்டாங்க சார் என்று தகவல் சொல்ல, ஓகே தென் போகலாம் என்று அவசரமாய் நகர்ந்தான். ஹாலில் வானதி எதையோ படித்து கொண்டிருக்க, மே கமின் மேம் என்றதும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலையை மட்டும் மாட்ட, அந்திரனின் காரியதரிசியோ, நான் மற்றதெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன் சார் என்று நாகரிகமாக வெளியேறினான். அந்திரனை கண்டு கொள்ளாமல் அவள் படிப்பதிலேயே குறியாக இருக்க காகிதத்தை வெடுக்கென்று பிடுங்கினான். வாட் த ஹெல் தீரா என்று மூக்கை விடைக்க, மீட் பண்ணுறதே எப்போவாதான், நீ பேப்பர் படித்தா என்ன அர்த்தம் என்று அவன் பதிலுக்கு முறைக்க, ஹோ எப்போவாவது என்று புருவம் உயர்த்திவள், தென் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க என்றால் இரு கைகளையும் கட்டி நிமிர்ந்து நின்றபடி. லவ் பண்ணலாமே என்று அவளை சீண்ட, திஸ் இஸ் இன்டர்வியூ ஹால் என்று இன்னும் முறைத்து நிற்க, எஸ் ஐ நோ என்றான் அவளை நெருங்கியபடி. தீரா, நோ இங்கே என்னும்போது, நோ ப்ராப்ளம், கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் என்றான் வேகமாய். ஒரு ஆணியும் தேவையில்லை, கிளம்பு என்றவள், நானே போறேன் என்று நகர்ந்தவளை விடாமல் பிடித்தவன், வானு ஐம் சாரி என்றான் உருக்கும் குரலில். நோ நீட் என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு. தென் ஓகே, ஐ வில் ப்ரப்போஸ் சமோன் எல்ஸ் என்று சொல்ல தீயாய் முறைத்தாள் அவனை. வானதியோ கைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனை நேர்கொண்டு பார்த்தவள், தைரியம் இருந்தா சொல்லேன் பார்க்கலாம் என்று சவால் விட, கண்டிப்பாக சொல்வேன், பார்த்துட்டே இரு என்று கூற, பார்க்குறேன் என்றாள் முறைப்பாக. யாரையும் பார்க்க மாட்டேன்ற தைரியம் டி உனக்கு என்றான் அவளை தன்னருகே இழுத்தபடி. அப்படியா, நான் கேள்விப்பட்டது வேறையா இருந்ததே என்று அவனை விளக்க முயல அவன் விட்டால் தானே. நீ என்ன கவனிக்காமலா இருக்க, என்ன கேள்விப்பட்டியா என்றான் அவளது கரங்களோடு தன் கரங்களை கோர்த்தபடி. நமட்ட சிரிப்புடன் அவனது விழிகளை தன் விழி பார்வையால் ஊடுருவ இதழ் மடித்து புன்னகைத்தவனோ, உன்னை எப்போ கவனிக்கணுமோ அப்பா பார்த்துக்கிறேன் என்று விலகி நின்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே காரியதரிசியின் அழைப்பு வந்தது. ஓகே, இப்போ போ, பேசிக்கலாம் என அவளை அனுப்பிவிட்டான். நேர்காணல் துவங்கிட 4 பேரை இன்டர்வியூ செய்தும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. கிஷோர், 4 பேருமே செட் ஆகலையே என்று யோசித்தபடி சொல்ல, சார் அடுத்து 3 பேர் இருக்காங்க என்றான். சரி, 3 பேரையும் உள்ளே அனுப்புங்க என்றான் நெற்றியை கட்டை விரலால் கீறியபடி. இருவர் சாதாரணமாக உள்ளே நுழைய மற்றொருவன் தலைப்பாகை தாடி மீசையுடன் உள்ளே வந்தான். அவனை கண்டதும் தலையை குனிந்து சிரித்தான் அந்திரன். ஃபங்கஸ் கிரியேஷனை எப்படி தடுப்பது, எந்த நாட்டிற்கு எந்த அளவு நுண்ணுயிரி வளர்ச்சி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை வளர வைக்கும் பிளேட்களை சுத்தம் எப்படி செய்வீர்கள், ஆட்டோக்ளோவா ஸ்ட்ரீமரா என அத்தனை கேள்விகள் கேட்டான். அனைத்தருக்கும் சளைக்காமல் பதில் அளித்தனர் மூவரும். ஓகே, எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டீங்க, பட் எனக்கு ஒரு ஆள் தானே வேணும், ஸோ அது யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க என்றான் வேண்டுமென்றே. சார் என்று அதிர்ந்தவர்கள் சட்டென சுதாரித்து, நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு ஒத்துக்கிறோம் சார், நாங்கள் சரண்டர். டே ராமு, தாடி மீசையெல்லாம் கலட்டடா என சொல்லியது வேறு யாரும் இல்லை, பீர் என்கிற பீர் முகமதுவே தான். அந்திரனோ இருக்கத்துடன், ஸோ மாறுவேடத்தில் வந்திருக்க, எதுக்கு இந்த வேஷம் என நிதானமாக பேனாவை சுழற்றபடி கேட்க, குடும்ப பிரச்சனையை தீர்க்க நாங்களும் ஏதாவது செய்யணும்ல என்று கிண்டலாய் பதில் அளித்தான் ரமணா. அந்திரன் முகம் சிவக்க அமர்ந்திருக்க எதிரே ரமணா நின்றிருந்தான். இப்போ எதுக்காக வந்த? ஆத்திரம் கண்மண் தெரியாத ஆத்திரம் அவனிடத்தில். இழந்ததை மீட்டெடுக்க ரத்தின சுருக்கமான பதில் ரமணாவிடத்தில்.
இனி மீட் எடுக்க என்ன இருக்குது, எல்லாம் ஓவர். பாய்ஷா, நம்மால் முடியும் பாய்ஷா. 2 குடும்பத்தையும் மறுபடியும் சேர்த்து வைப்போம். ஏவிஆர் திரும்ப ஒன்றாகணும் என்றான் நம்பிக்கையோடு ரமணா. இது வேஸ்ட் ஆஃப் டைம் ரமணா. பிரிஞ்சு 2 பேர் மறுபடியும் சேர்ந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனஸ்தாபம் வரத்தான் செய்யும். இதை இப்படியே விட்டுடுவோம் என்று சந்திரன் கூற, அப்போது உங்களுக்கு சேர்த்து இருக்க ஆசை இல்லையா, அப்படிதானே பைஷா என்றான் ரமணாவோ. பட் எனக்கு என் சிஸ்டர் கூட இருக்கணும் என்றான் கண்கள் கலங்க. டே, நீ எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலான்டா அவங்கள. யார் உன்னை தடுக்க போகிறா என்று ஆதரமாக கேட்க, என் அக்காவே தடுக்கிறா, வேண்டாம்னு சொல்கிறா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சற்று கோபத்துடனேயே கேட்டுவிட அந்திரன் அமைதியானான். சரி, இப்போ என்ன செய்யலாம் என்று கேட்க, அதான் சொன்னேனே, இங்கேயே எனக்கு வேலை வேணும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ரமணா. நீ பைத்தியமே தாண்டா, இங்கே எப்படி வேலை செய்ய முடியும் என்று அந்திரன் எரிச்சலுடன் கேட்க, ஏன் முடியாது? நான் என் ஐடென்டிட்டி மாற்றிக்கிறேன், யாருக்கும் என் அடையாளம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். இதோ இப்போ வந்தேனே என்று சொல்ல, நானே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரே நிமிஷத்தில். இது என்ன ட்ராமாவா இல்லை மூவியாடா ரமணா என அழுத்து கொண்டாலும் மனதில் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. மீண்டும் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து விடாதா என்று. அண்ணா, நாங்களும் இருக்கோம், பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அது சின்ன விஷயத்துக்காக சரியவிடலாமா என்றனர் பீரும் ஜின்னும். டேய், சரியை விடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஒரு ஆளாக என்னாலையும் சமாளிக்க முடியல தான். ஆனால் ரமன் இங்கே வந்தது பாபாஷாக்கு தெரிஞ்சா என்றான் சங்கடமாக. அப்போது பாபா சம்மதிச்சா ஒத்துப்பீங்களா என்றான் ரமணா. அந்திரன் அமைதியை கடைபிடிக்க, வானதி அக்கா கிட்ட நான் பேசவா என்று சொல்லவும், அவள் இருக்கிற கோவத்துக்கு பிச்சிடுவா உன்னை என்ன என்றான் சட்டென்று. சார், சமாளிக்கலாம். நீங்கள் மட்டும் கஷ்டப்படுறது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. எல்லாம் சுமூகமாக முடிப்போம் என்றான் பிரஜின் நம்பிக்கையாக. அந்திரன் ஒரு வழியாக அரைமனதுடன் சம்மதம் தெரிவித்து வேலைக்கு அமர்த்தினான் மூவரையும். லேபில் ரமணா, பிரஜன் நீ குவாலிட்டி கண்ட்ரோல் போயிடு, பீர் நீ பேக்கிங் அண்ட் எக்ஸ்போர்ட் போயிடு என்று வேலைகளை பிரிக்க, அண்ணா அப்போ மசாலா அரைக்கிற இடத்தில் அண்ட் பொருட்களை கொண்டு வர என்று கேட்க, அதுக்கு ஆள் இருக்காங்க. மசாலா சூப்பர்வைசிங் பண்ண என் ஜூனியர் ஒருத்தங்க இருக்காங்க. இன்னும் சிலர் நம்பிக்கையான ஆட்களை அங்கங்கே போட்டிருக்கேன் என்றான் அந்திரன். ஓகேண்ணா, நாளையிலிருந்து வந்துடுறோம் என்று மூவரும் சொல்ல, இங்கே நீங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே வந்து பேசினாதான் இருக்கணும், புரிஞ்சுதா என அழுத்தமாய் கூற, சரி என்று சம்மதித்தனர் மூவரும். நீங்கள் எங்கே தங்குறீங்க என்று வினவ, நாங்கள் ஹாஸ்டலில் தங்கிப்போம். பட் பீர் அவன் ஒய்ஃப் மெக்ரீனோட தங்கணும், அதுக்கு தான் வீடு தேடுறோம் என்று பிரஜன் சொல்ல, நோ சார், பரவாயில்லை, மெக்ரீன் அம்மா கூட ஊரில் இருந்துப்பா என்றான் அவசரமாக. அண்ணா, இல்லை, அவனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ தண்ணியை விடக்கூடாது, மெக்ரீனும் பாவம் தானே என்று ரமணா அவசரமாக கூற, பீர் அவனை முறைக்க, சிங்களா சுத்த நிகாக் பண்ணாமல் இருந்திருக்கணும் என்று முனகியபடி வேறெங்கோ பார்த்தான் ரமணா. அந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது ரமணாவின் செயலில். எப்போடா மேரேஜ் ஆச்சு? எங்க 2-3 மாதம் முன்னாடி சார். உங்களை கூப்பிட நினைச்சோம், பட் அவசர கல்யாணம், அதனால தான் என்று பீர் சங்கடமாய் உரைக்க, போய் பாய்ஷா, இவன் நிகாக் பண்ணுற மூட்லேயே இல்லை. பீரை எப்படா பிச்சுட்டு ஓடலாம்னு பார்த்துச்சு. ரெயின் பவுடர் சமயம் பார்த்து பொங்கி விடவும் அமைதியாக பண்ணிக்கிட்டான் என்றான் ரமணா. வாய கொரடா என்ற அந்திரன், அவனுக்கு சர்வன்ட் கோட் சலாட் பண்ணுறேன், நீங்கள் பேச்சுலர்ஸ் ரூம் எடுத்துக்கோங்க என்றான். சந்தோஷமா என்ற பீர் ரமணாவையும் பிரச்சனையும் பார்க்க, பரம திருப்தி என்றனர் இருவரும். அவன் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பான் போல இருக்கு என்று நினைத்து கொண்டான் அந்திரன். ஜின்னு, சீக்கிரம் வீட்டில் சொல்லி மெக்ரினை வர வைக்கணும்டா, இல்லாட்டி இந்த பீர் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணிடுவான் என்று ரமணா தன் ஒட்டுதாடி மீசையை ஒட்டியபடி சொல்ல, ஆமாடா ரம்மு என்றான் பிரஜின். இது என்னடா பேரு, ரம்மு ஜின்னு பீருன்னு அந்திரன் சிரிக்க, சும்மா அண்ணா என்ற பிரஜன் நாக்கை கடித்து கொள்ள, தனியாக இருக்கும்போது அண்ணானே கூப்பிடலாம், நோ இஷ்யூஸ் என்றதும் மூவரும் முகமலர்ந்தனர். வெளியே கூப்பிட்டு மாட்டிக்காதீங்கடா, என்னையும் சிக்க வச்சிடாதீங்க என்றான் அந்திரன். நாளையிலிருந்து எங்கள் ஆக்டிங்கை மட்டும் பாருங்க என்றவர்கள், தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்றனர் கோரஸாக. அடே என்று புன்னகைத்தவன் தனது கைபேசியை எடுத்து வானதிக்கு தகவல் கொடுத்தான். குறுஞ்செய்தி படிக்கப்பட்டது என்று உதயநிற டிக் காட்டியது. ஆனால் பதில் எதுவும் அவளிடமிருந்து வரவில்லை. மறுநாளே மூவரும் தனித்தனியாக வேலைக்கு வந்து சேர்ந்தனர்.
செந்தூரா அப்போதுதான் தனது அடையாள அட்டை அணிந்தபடி உள்ளே நுழைந்திருந்தாள். எந்த கடையில் நீ அரிசி வாங்குற? கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா என்று பாடியபடி ஒருவன் அவளை கடக்க முயன்று தன் கோபத்தை அடக்கியவள் அமைதியாக நடந்தாள். இடுப்பு எங்கே இருக்குன்னு தேடணும் போல மச்சான் சூப்பர்வைசருக்கு என்று மற்றொருவன் கிண்டல் பேசினான். செந்தூரா புன்னகை முகத்துடன் திரும்பியவள், எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்கலேன் என்று அழைக்க அதிலேயே இருவரும் கப்சிப் ஆகினர். அட ப்ரோ, வாங்க, உங்களை தான். நான் அரிசி வாங்குற கடையை பற்றி சொல்ல வேண்டாமா? வாங்க என்று புன்னகை முகம் மாறாமலே கேட்க அவர்கள் இருவரும் சாரி மேடம் என்றனர். அட ஏண்டா, அவங்க தான் சொல்கிறாங்களே என்று அதுவரை அமைதியாக இருந்தவன் கூற, செந்தூரா கோப செந்தூரத்தை முகத்தில் பூசினாள் தன் உணர்வின் மூலம். வந்த முதல் நாளே கேட்டவனின் கண்ணம் பழுத்தது. ஏய் என அவளை அடிக்க செல்ல அவனது கையை முறுக்கியபடி, இந்த கிண்டல் பண்ணால் அழுதுகிட்டே போகிறது, சும்மா முறைச்சி பார்க்குறதெல்லாம் என் கேரக்டருக்கு ஒத்து வராத விஷயம். அரிசி எங்கே வாங்குறேன்னு பாடனல்ல, நான் எங்கே வாங்கினா உனக்கு என்னடா வெண்ண? ஏன் இனிமேல் நீ வாங்கி தர போறியா இல்லை எனக்கு ஆக்கி போட போறியா என புருவம் உயர்த்தி கேட்க, அடி வாங்கியவனோ வலி தாங்காமல் கத்த அதற்குள் காவலாளிகள் வந்துவிட்டனர். ஏன்பா, என்ன பிரச்சனை? இறக்க வந்தால் வந்த வேலை மட்டும் பார்க்க மாட்டிங்களா? மேடம், நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் என்று செந்தூராவை அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்தவர்களை எச்சரித்து அனுப்பினர். உள்ளே என்னென்ன பிரச்சனை என்று கேட்டபடி பிரஜன் அடையாள அட்டையை மாட்ட, புதுசாக வந்திருக்கிற சூப்பர்வைசரை லோடு இறக்க வந்த பசங்க கிண்டல் பண்ணவும் அந்த அம்மா பலார்னு ஒன்று வச்சிடுச்சு சார், சிசிடிவியில் பார்த்துட்டு ஓடணும் என்று காவலாளி சொல்ல, தைரியம்தான், ஆனாலும் அவங்க வெளியே போகிறப்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சில நேரத்தில் அசட்டு தைரியத்தோடையும் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்று பிரஜன் சொல்ல, அதுக்காக என்ன சொல்லி வம்பு பண்ணாலும் பேசாமல் போக முடியுமா சார்? அமைதியாக போனாலும் தொக்கு கண்டுப்பானுங்க சார் என்றவர், அவங்க குண்டா இருந்தால் இவனுங்களுக்கு எங்கே நோவுதோ தெரியல என்று முனிகியபடி என்ட்ரி நோட்டில் கையெழுத்து வாங்கினார் அவர். அதுவும் சரிதான்னா, ஒல்லியாக இருந்தால் காத்தடிச்சா வெளியே போகாதன்றது, குண்டாக இருந்தால் அரிசி எங்கே வாங்குறதுன்னு கேட்குறது, கருப்பாக இருந்தால் முகத்தை சொல்லிக்கிறது, சிகப்பாக இருந்தால் வெள்ளை பண்ணிங்க வேண்டியது. இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நக்கல் பண்ண ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் காமெடி என்னன்னா, அவங்களே எங்கேயாவது இது மாதிரி கேலி கிண்டலுக்கு ஆளாகி தான் வந்திருப்பாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்தவனை நக்கல் அடிக்க வேண்டியது என்றான் பீர் முகமது. சரிதான் தம்பி என்றவர் கையெழுத்து நோட்டை மூடி வைத்தார். ரமணாவிற்கோ ரயிலில் சந்தித்த செந்தூரா நினைவில் வந்து போனாள். பாகம் 9. உருவக்கேலி பற்றி பேசிக்கொண்டிருக்கவும் செந்தூரா ரமணாவின் நினைவில் வந்து போனாள். நினைவில் வந்தவளை ஓரம் வைத்துவிட்டு தன் பணி தொடர சென்றான் ரமணா. பீரும் ஜின்னும் கூட அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட செஷனிற்கு சென்றனர், எந்தவித பேச்சுவார்த்தையும் இன்றி. மைக்ரோபயாலஜிக்கல் லேப் ரமணாவை ஆல்கஹால் வாசனையுடன் வரவேற்றது. எப்போதும் தூய்மையை கடைபிடிக்கும் ஒரு இடம். நுண்ணுயிர்கள் கூட தாக்கத்தை ஏற்படுத்தா வண்ணம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பல வருடங்களுக்கு பிறகு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கையுறையை அணிகிறான். அதுவே ஒரு சிலிர்ப்பு தான் அவனுக்கு. கல்லூரி காலங்கள் நினைவிலாடியது அவனுக்கு. டேய் பீரு, டெஸ்ட் டியூப் உடைச்சிட்டேன்டா, நீ தானே லேப் அட்டெண்டர் கிட்ட கணக்கு சொல்லுவ, 2 கம்மியாக சொல்லு மச்சி என்று சொல்ல, அவன் தன் வெண்மை நிற கோட்டின் பாக்கெட்டில் இருந்த டெஸ்ட் டியூப்பை காட்டி, இப்படி எவனாச்சும் வருவீனதாண்டா தயாராக வச்சிருக்கேன் என்பான். மச்சினா மச்சிதான் என்று சிரித்து ஓடினால் பக்கத்தில் இருக்கும் சக மாணவிகளில் யாராவது ஒருத்தி வந்து, நுண்ணுயிரை வளர்க்க பயன்படும் பெட்ரி பிளேட்டை உடைத்து விட்டேன் என்று வந்து நிற்பாள் பாவமாக. பழைய நினைவுகள் வரிசையாக வர புன்னகைத்தபடி நின்றான் ரமணா. என்ன சார், ஹோல் மெமரிஸா என சிரித்தபடி கேட்டால் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் ஒருத்தி. அவன் திகைத்ததும், சார் சொன்னாங்க புதுசாக ஆள் வரதா, அது நீங்கள் தானா? என் பேர் மைதிலி என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். ஹாய் மேம், நான் ரமணா என்றவன், எல்லாமே சுத்தமாக மறந்து போச்சு, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்திடுங்க என்று ரமணா சொல்ல, நோ வரி ரமணா, ஒரு வாரம் நான் சொல்லித்தரேன், அப்புறம் நீங்கள் ரொட்டீன் பிக்கப் பண்ணிடுவீங்க என்று சிரித்தாள் மைதிலி. இங்கே பீரும் ஜின்னும் அவரவர் செஷன்களில் இணைந்து கொண்டனர். சார், என்ன நடக்குதுன்னே புரியல, திடீர்னு புதுசாக 4 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பழைய ஸ்டாஃப்ஸ் கூட சொல்லாமல் கொள்ளாமல் வர விட்டுட்டாங்க, ஃபோன் கூட அட்டன் பண்ணலை என்றான் அவன். இதை சொல்ல தான் நீ அங்கே இருக்கியா என்று எதிர்முனையில் கத்திய ஆளோ சற்று நிதானித்து, ஐ திங்க் அந்திரனுக்கு சந்தேகம் வந்திருக்கணும், அதான் ஆளை மாற்றியிருக்கான்,
நானும் இந்த நேரத்தில் அங்கே வர முடியாது. ஸோ நீ என்ன பண்ணுற, முதல்ல அங்கே சூப்பர்வைசரை பிடி. ஏன்னா பொம்பளைங்க தான் சட்டுன்னு பணத்துக்கு மடங்குவாங்க என்றார். சார், அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே எனும்போதே, டியூட்டி டைமில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க என்று அதட்டினாள் சிந்துரா. சட்டென கைபேசியை நழுவ விட்டவனோ நடுங்கி போனான். சொல்லுங்கள் மிஸ்டர், வாட் இஸ் யர் நேம் என்று ஐடி கார்டை தூக்கி பார்க்க போக அவனோ அவளை பார்க்க விடாமல், சாரி மேடம், வீட்டிலிருந்து அர்ஜென்ட் கால், சாரி மேம் என்று பதறினான். ஹோ, அர்ஜென்ட் இல்லையா? ஓகே, நீங்கள் செக்யூரிட்டி ரூம் போங்க, நான் வரேன் என்றாள் அழுத்தமாக. மேம் சாரி மேம் என்று பதறிட அவளோ செக்யூரிட்டி அறையின் வழியை பார்வையாலேயே சுட்டி காட்டினாள் சிந்துரா. எதிர்முனையில் இருந்தவருக்கோ கோபம் தலைக்கேறியது. வந்ததும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்று முணங்கியபடியே அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க, முதலில் மாட்டிக்கொண்டவன் எதையும் உளறி வைத்துவிடக்கூடாது என்ற பதற்றமும் தொற்றியது. இங்கு செந்துராவோ செக்யூரிட்டியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தாள். உள்ளே வரவங்க எந்த அக்சசரிஸும் எடுத்து உள்ளே வரக்கூடாது, உள்ளே அனுமதி இல்லைன்றது தான் ரூல்ஸ். அப்புறம் எப்படி இவர்கிட்ட மொபைல் இருக்குது, என்ன செக் பண்ணீங்க நீங்கள் என்று அதட்ட, காவலாளி மன்னிப்பு கேட்டபடி நிற்க, இவர் நேம் என்ன என்றால் மாட்டிக்கொண்டவனை பார்த்தபடி. மணிகண்டன் மேடம். ஏன் சார், காலையில் எல்லாம் செக் பண்ணி தானே அனுப்பினேன், எப்போ மொபைல் எடுத்தீங்க, என் வேலைக்கு ஏன் சார் உள்ள வைக்கிறீங்க என்று காவலாளி தன் பங்கிற்கு பேசிவிட்டு செந்துராவிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டார். சரி, நீங்கள் வேலையை பாருங்க என்றவள், மிஸ்டர் மணிகண்டன், நீங்கள் நேம் சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாதா என்ன, உங்கள் மொபைல் என்று கை நீட்ட அவன் நடுங்கியபடிதான் கொடுத்தான். ஆனால் அந்த கைபேசியில் எந்த தகவலும் இல்லை. கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜஸ் எல்லாவற்றையும் அளித்திருந்தான் துரிதமாக. அதை திறந்து பார்த்தவள் சிரித்த முகத்துடன், நைஸ் மணிகண்டன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலீட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப விசுவாசமோ என்றபடி, பட் நீங்கள் டெலீட் பண்ணதெல்லாம் நோ யூஸ், எல்லாத்தையும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் என்றாள். இங்கே என்ன நடக்குது, சூப்பர்வைசர் ஏன் இவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க என்று கண்ணீர் குரலில் கேட்டபடி ஒருவன் வந்து நின்றான். அவனை யாரென்று தெரியாதது போல் பார்த்தாள் சிந்துரா. ஐ எம் விதார்த் வேதநாயகம், ஒன் ஆஃப் த எம்டி இன் ஏவிஆர் மசாலாஸ் என்றான் அமர்த்தலாக. ஹோ, குட் மார்னிங் சார், ஐ எம் சிந்துரிகா என்று அவருக்கு சொல்ல வரும் முன்பே, ஐ நோ அபவுட் யூ, இங்கே என்ன நடக்குது அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்றவன், மிஸ்டர் மணிகண்டன், வாட் இஸ் திஸ் என்று அதட்ட செந்துரா நடந்தவற்றை விளக்கினாள். ஐ ஆல்ரெடி வான் யூ ரைட் என்று மணிகண்டனை திட்டியவன், இதுதான் உனக்கு கடைசி, கோ பேக் டு த ஒர்க் என்றான் சத்தமாய். மணிகண்டனை சாதாரணமாக விட்டதில் செந்துராவிற்கு உடன்பாடில்லை. அதை தன் முகத்தில் அதிருப்தியை வெளிப்படையாக காட்டிவிட்டாள். விதார்த்தும் அதை கவனித்தவனாக, சி மிஸ் செந்துரா, அவன் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறான், அவன் ஃபேமிலியாக இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, ஸோ இதோட விட்டேன் என்றவன் இதற்கு மேலும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். விதார்த் வேதநாயகம் வேணுகோபாலின் அக்கா செந்தாமரையின் மகன். வேதாஸ் டஸ் டீ என்ற நிறுவனம் தான் வேதநாயகத்தினுடையது. ஆனால் வேணுகோபாலனின் மசாலா நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறான் விதார்த். அந்திரனை விட 5 வயது அதிகம் அவனுக்கு. அஷதீப்பின் மகள் சுரேகாவை திருமணம் செய்திருக்கிறான். இரு வீட்டாரின் ஏற்பாட்டிற்கிணங்க நடைபெற்ற திருமணம் அது. இவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. விதார்த் ஃபேக்டரியை சுற்றி பார்க்க உள்ளே நுழைந்திருந்தான். செந்துரா அவன் செல்வதையே பார்த்திருந்தவள் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவளின் மனமோ வேறொரு கணக்கை போட்டபடி இருந்தது. எப்படி மைத்திகா மொபைல் இல்லாமல் இருக்கீங்க, முடியல சாமி, ஐயோ ஐயோ என்று இங்கும் அங்கும் நடந்தவனை சிரிப்புடன் பார்த்திருந்தாள் மைதிலி. ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் இந்த பியூரட், பிப்டப், டெஸ்ட் டியூப், பெட்ரி பிளேட், சால்மோமைனலா, கோலைன்னு அதை சுற்றி ஓடுறேன். புதுசாக ப்ராடக்ட் வரும்போது நாம் இதை டெஸ்ட் பண்ணும்போது மொபைல் மறந்துடும் ரமணா. எப்போதும் லேபிலேயே நிற்காம வெளியையும் பார்க்கணும். புக்ஸ் நிறைய இருக்குது, படி, பொழுது சரியாகிடும் என்றாள் மைதிலி. புக்ஸ்னால் யாரோடது? ரமணிச்சந்திரன், ராஜேஷ்குமார் இவங்க நாவலா? ரமணா சீரியஸாகவே கேட்டிட, அடே, நாம் இங்கே என்ன வெட்டி பொழுது பார்க்கவா வந்திருக்கிறோம் என சிரித்த மைதிலி, பேசிக் மைக்ரோபயாலஜி ஃபெல்சர்னு ஆத்தர் நேம் நினைவிருக்கா? பணிக்கர் என்றதும் ரமணா சிரித்தபடியே, மறக்குமா நெஞ்சோம், என்ன பிஎஸ்சியில் 3 வருஷம் காப்பாற்றின தெய்வமாச்சே அவர் என்றான். அவர்கள் பேச்சும் அப்படியே திசை மாறி படிப்பில் சுழன்றது. ரமணா சுவாரஸ்யமாகிவிட்டான் மைதிலியின் பேச்சில். எப்போதும் லேபை கட்டிட்டு அலனும் இல்லை, ஒர்க் இல்லாட்டி வெளியே வரலாம், பேசலாம், அதுவும் லிமிட்டில் என்றாள். இங்கே விதார்த் வந்து சென்றதை யோசித்த சிந்துரா அந்திரனிடம் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள, அது எப்படி சீனியர் ஈஸியாக விட முடியும், இங்கே என்ன நடக்குதுன்னு வெளியே யார்கிட்டையோ சொல்லிட்டு இருக்கான்,
அவர் பாட்டுக்கு வான் பண்ணி விட்டுட்டு போறார் என்றாள் எரிச்சலாக. அந்திரன் செந்தூரா கூறியதை யோசித்தபடி இருந்தவன், இதை நான் இத்தனை நாளும் கவனிக்கல தூரி, நான் பார்த்துக்கிறேன். விதாத் என் கசின் தான், இங்கே நான் வரதுக்கு முன்னே இருந்து மேனேஜ் பண்ணுறார், என் அத்தை மகன் அண்ட் அஷதிப்பங்களோட மருமகனும் கூட என்று கூறியவன் மனதில் விதாத்தை கவனிக்காமல் விட்டுட்டேனே என்று நொந்து கொண்டான். விதாத் வேதநாயகம் ஏவிஆர் மசாலாவின் மேனேஜிங் டைரக்டர்களில் ஒருவன். அந்திரன் வெளியே இருந்தபோது இங்கேயே வேலை செய்ததால் விதாத்தை எம்டி ஆக்கினார் வேணுகோபாலன். அக்காவின் மகன் வேறு, பொறுப்புள்ளவனாக இருக்கவே அவனையும் தொழிலில் இழுத்து கொண்டார் வேணுகோபாலன். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே விதாத்தே அனைத்தையும் கவனித்து வந்தான். அதன் பிறகு அந்திரன் வரவும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு அவனுடையதாக்கியதில் விதாத்திற்கு சற்று வருத்தம். எனவே முக்கிய கலந்தாலோசனைகளில் மட்டும் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டான். அந்திரன் என்ற வானதியின் அழைப்பில் சுயம் வந்தவன், சொல்லுங்க வானு என்றான் யோசனையுடனே. ஒரு வழியாக லீட் கிடச்சிடுச்சு போல என்றவளை ஆழ்ந்து பார்க்க, அண்ட் டோன்ட் கால் மீ வானு என்றாள் முறைப்பாக. தென் ஓகே நதி என்றவனை கடுப்பாய் பார்த்துவிட்டு, கால் மீ வானதி, அண்ட் இந்த விஷயத்தில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பட் நீங்களா தெரிஞ்சுக்குங்க, சொந்தங்கள்ன்ற எண்ணத்தை வீட்டோடு விட்டுட்டு யோசிங்க, புரியும் என்று கூறிவிட்டு நகர அந்திரன் வானதியின் கரம் பற்றி இருந்தான். லீவ் மீ அந்திரன் என்று கடுகடுத்தவளை நம்மட்டு சிரிப்புடன் பார்த்துவிட்டு, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், யாருக்கு வேணும்னாலும் லவ் சொல்ல சொன்னீங்களே, ஸோ எங்கேயும் போயிடாதீங்க என்றான். நீங்கள் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ண நான் ஏன் இருக்கணும் என்று முகத்தை சுருக்கியபடி அவன் கையை விலக்க போராடினாள். அட, என்னோட எக்ஸ் லவர் நீங்கள், ஸோ நீங்கள் இல்லாமல் எப்படி? கண்டிப்பாக நீங்கள் இருந்தே ஆகணும் என்றான் கன்சிமிட்டி. அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று முறைக்க, புதுசாக லவ் பண்ண ஆள் பார்க்கலாம், எக்ஸ்க்கு எப்படிமா பார்க்குறது? இது என்ன சீரியஸாக அவருக்கு பதில் சொல்ல இவர்னு போட, நீங்கள் கட்டாயமாக வரணும் வானதிஸ்ரீ, அங்கே நான் உங்களை எதிர்பார்ப்பேன் வானதிஸ்ரீ மேடம் என்று சிரிக்க, இதற்கெல்லாம் நான் அசருவேனா என்பது போல பார்த்தவள், நான் இருந்தால் தானே ப்ரப்போஸ் பண்ணுவேன், நாங்கள் இருக்கவே மாட்டேன் என்றவள் அங்கிருந்து வெளியேற அந்திரன் சிரித்து கொண்டான். அவளை வம்பு செய்வதில் அத்தனை குதூகலம் அவனுக்கு. கல்லூரி காலத்தில் இருந்தே அவளை காதலித்தாலும் அவ்வப்போது சீண்டுவதை மட்டும் விடுவதில்லை. அதே நேரம் தன்னால் அவளுக்கு நேர்ந்த பழியையும் எண்ணி வருத்தம் கொண்டான் அந்திரன். வானதி வெளியேறுவதை தனது அறையின் சாளரத்தின் வழியே கவனித்துக் கொண்டிருந்தான் விதார்த். வானதி அந்திரன் அறையிலிருந்து வெளியேறுவதை விதார்த் கவனித்திருந்தான். யார் இவ, புதுசா இருக்கா என்று யோசித்தபடி நின்றவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யோசித்தான். அந்திரன் பிரத்யேக அறைக்குள் சென்றுவிட்டு வரும் அளவிற்கு அவனோடு என்ன உறவு என அவன் சிந்திக்க எவ்வித யோசனையும் அவனுக்கு வரவில்லை. வானதி வேறு தொழிற்சாலைக்குள் செல்ல அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். வானதியின் உருவம் மட்டும்தான் தூரத்தில் இருந்து தெரிந்ததே தவிர அவளது முகம் சரியாக தெரியவில்லை அவனுக்கு. அருகில் சென்று பார்த்து விடலாம், அப்படி யாராக இருக்கும் என்று யோசித்தபடி விரைந்து வெளியே வர வானதி தனது காரில் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் சடுதியில். இந்த வண்டி என்று யோசித்தபடி நின்றவன் கண்ணில் பட்டான் கிஷோர். ஹே கிஷோர் என்று அழைத்ததும், டேய் ஜின்னு, கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம், இப்போ ரொம்ப போர் அடிக்குது மச்சான், பேசாமல் 3 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்ப்போம்னு சொல்லலாமா என்று கேட்டபடி ரமணா வண்டியை ஸ்டார்ட் செய்து திருப்ப மிகச் சரியாக செந்துராவின் வண்டியில் மோதி அதை சாய்த்திருந்தான். பேச்சு மும்முரத்தில் அதை கவனிக்காமல் செல்ல, யோ பல்சர், வண்டியை நிறுத்தியா என்று செந்துரா சத்தமிட, எவ அவ என்ற ரீதியில் திரும்பி பார்த்து விழிவிரித்தான் அவளை கண்டு. செந்தூரா ரா சேர்ந்தே செல்வோம் தூரா என்று தானாய் பாட்டு வந்தது அவனுக்கு. அவ்வளோ கோபத்துடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். செந்தூராவை கண்டதும் முகம் மலர்ந்து விட்டது ரமணாவிற்கு. ஆனால் அவளோ வண்டியை தள்ளிவிட்டவன் மீது கோபத்துடன் வந்தாள். எங்க நல்லா இருக்கீங்களா என்றபடி, சாரிங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன், இருங்க சிரமப்படாதீங்க, நான் எடுத்து தரேன், அட இருங்க என்றபடி வண்டியை தூக்கி நிறுத்தினான். இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா, சூப்பர், அப்புறம் எப்படி இருக்கீங்க என்று வாய் மூடாமல் பேச அவளோ, யார் நீ, என்னை நூல் விடுறியா, விட்டேன் முகர திரும்பிக்கும், தாடியும் தலையும் பாரு என்று திட்டிவிட்டாள். ரமணா, மண்டமால உள்ள கொண்டையை மறந்துட்டியடா, விக் வச்சியே மறந்துட்டியா, உன்னை அப்புறம் எப்படி தெரியும் அவங்களுக்கு என்று முனகி கொண்டவன், சாரிங்க, உங்களை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது என்று நகர்ந்தான். லூசுப்பாய என்று திட்டியபடி அவள் தன் வண்டியை எடுக்க,
பட் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என திரும்பவும் ரமணா எப்போதோ அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இங்கே தானே ஒர்க் பண்ணுறார், பார்த்துப்போம் என்று நினைத்தவள் தானும் கிளம்பினாள். வாங்க மாப்ள என்று விதாத்தை சம்பிரதாயமாக அழைத்தான் நந்திரன். என்ன அதி, புதுசாக ஒர்க்கர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க போல, மேனேஜ்மெண்ட்டில் கன்சல்ட் பண்ணவே இல்லை என்று கூர்மையாக பார்த்தபடி வினவ, அந்திரனோ இல்லையே மாப்ள என்றான் வேண்டுமென்றே. இங்கே நான் ஒன் ஆஃப் த எம்டி என்றான் அமர்த்தலாக. ஐ ஃபார்கெட் தட். ஓகே மிஸ்டர் விதாத் வேதநாயகம் என பெயர் சொல்லி அழைத்திட விதாத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. சார் என அழைத்திடுவான் என்று விதாத் எண்ணி அப்படி சொல்லியிருக்க அந்திரனோ பெயரை சொல்லி அழைத்து விட்டான். அதி என எழுந்து நிற்க, கால் மிஸ் சார், நீங்கள் ஒன் ஆஃப் த எம்டி மட்டும்தான், பட் நான் இங்கே ப்ரொப்ரைட்டர். டிட் யூ கெட் தட் மிஸ்டர் விதாத் வேதநாயகம் என்றதும் ஓகே லீவ் இட் என்று விதாத் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து எந்த நோட்டீஸும் எனக்கு வரலையே, அதற்கான பதில் என்று கேட்டான். இல்லை, செக் யூர் மெயில் அண்ட் டேபிள் என்று சொன்னவன் எனிதிங் எல்ஸ் என்றான் ஒட்டாத தன்மையில். அதற்குள் அவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வரவும் விதாத் அனுமதி கேட்காமலேயே கதவு திறந்த சத்தத்தில் வாட் த ஹெல் என திரும்பவும் நதியா கெடின் என்றான் அந்திரன் அழுத்தமாக. சாரி சார், நான் அப்புறமா வரேன் என்றவள் வெளியேற முற்பட ஓகே என்ற அந்திரனும் அதான் வந்தாச்சே சொல்லுங்க என்று விதாத்தும் ஒரு சேர சொல்ல இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு நான் அப்புறமா வரேன் சார் என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். விதார்த்துக்கு அதில் வேறு ஆத்திரம் கிளம்பியது. யார் அவ கொஞ்சம் கூட எனும்போதே வா நதியா அவங்க நேம், பிளண்டிங் செக்ஷனில் இருக்காங்க என்றான் சற்று முகத்தை கடுகடுவென வைத்தபடி. சாதாரண ஒர்க்கர், வயசில் சின்ன பொண்ணு என்றான் அவன். சாதாரண ஒர்க்கர் என பொருவம் நெறிபட பார்த்தவன், பட் அப்படியே இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது மேனஸ், நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்த்தா மட்டும் போதாது என்று அந்திரன் இன்னும் இழுத்து பிடித்த கோபத்துடன் பேசினான். அவன் கோபப்படுவதைக் கண்டு உற்சாகமடைந்த விதாத்தோ நீ ஏன் கோபப்படுறாதி என்றவன், பட் செமையா இருக்கா என்று அவனை கேட்கும்படியும் அதே நேரத்தில் புரியாதவாறு சொல்லவும் முயற்சி செய்தான். அந்திரனின் முகம் சிவப்பது கண்டு உள்ளூர ஆனந்தமடைந்தவன் ஓகே அதி, see you later என்று கூறியபடி வெளியேறினான். பிளட்டி பிச் என்று முஷ்டியை இறுக்கி டேபிளில் குத்தியவன் இன்டர்காமில் யாரையோ அழைக்கப் போனவன் வேகமாய் எழுந்து வெளியே வந்தான். சில நிமிடங்களில் பார்வையை சுற்றி சுழலை விட விதாத் பிளண்டிங் செஷனுக்குள் செல்வது தெரிந்தது. இவனா என்று முனகியபடி வேகமாய் அங்கு செல்ல அந்திரன் நினைத்தது போல் நதியாவிடம்தான் பேசிக்கொண்டிருந்தான். அந்திரன் செல்வதற்குள் அங்கு செந்துரா வந்துவிட்டாள். நதியா, இன்னும் மசாலா உள்ள போடலையே, என்னென்னு பார்க்கலையா நீங்கள் என்று விதாத்தை கண்டு கொள்ளாமல் அதட்ட, இதோ போறேன் மேம் என்று விதாத்திடம் அனுமதி கேளாமலேயே நதியாவும் செல்ல விதாத்தோ கோபத்துடன் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் எப்படி அவளை போக சொல்லலாம் என்று செந்துராவிடம் எகிரினான். டியூட்டி நேரத்தில் சும்மா பேசுறது கூட தப்பு, அதை சூப்பர்வைசர் கண்டிக்கணும்னு எனக்கு ஆர்டர். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னை கேட்கலாம் சார், ஐ வில் எக்ஸ்பிளைன். இது மேலிடத்த உத்தரவு. ஹையர் அஃபிஷியலாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட மறுத்து பேசுகிற உரிமையை எனக்கு அப்பாயிண்ட் பண்ணவங்க தந்திருக்காங்க என்றால் தெளிவாய். உன்னை ஃபயர் பண்ண கூட எனக்கு அதிகாரம் இருக்குது, அது தெரியுமா எனும்போதே அந்திரன் வந்து விட்டான் அங்கே. செந்துரா, என்ன ஆச்சு? நத்திங் சார், எம்டி சார் ஒர்க்கர் கிட்ட டவுட்ஸ் கேட்டார், அதான் அவங்க ஒர்க் பார்க்கட்டும், நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்குறதா இருந்தாலும் என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்று விதாத்தை பார்த்தபடி சொல்ல, வாட் இஸ் திஸ் அதி, நீ அப்பாயிண்ட் பண்ணியிருக்க ஒருத்தருக்கும் மனசு இல்லை என்று அவன் திட்டியபடி நின்றான். பணியாளர்கள் முன் அந்திரனை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் பேச அந்திரனோ செந்துரா நீங்கள் போங்க என்றவன், விதாத் சார் கேபினுக்கு வாங்க என்றான் அமர்த்தலாக. இல்லை, டைம் இல்லை, நான் கிளம்புறேன் என்றவன். வேணு அங்கிளும் அஷி அங்கிளும் பாடுபட்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே மசாலா சரியான தரத்தில் இல்லைன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது. இதில் நீங்கள் புதுசாக எல்லாரையும் போட்டிருக்கீங்க, அதனால தான் இங்கே வர வேண்டியதாக போச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ரொப்ரைட்டரும் இப்படி 24 மணி நேரமும் ஃபேக்ட்ரியிலேயே இருக்க மாட்டாங்க. இங்கே பொண்ணுங்க வேறு அதிகமாக வேலை செய்கிறாங்க. எங்கான ஓனரை எப்படி வளைக்கணும்னு கணக்கு போடுவாங்க என்று சொல்ல அந்திரனின் முகம் அருவருப்பில் சுழிந்தது. அவர்கள் பேசிக்கொண்டு செல்வதை நதியா கவனித்தபடி வேலையும் பார்த்தாள். அந்திரன் முகம் எரிச்சலடைவதையும் கவனித்தாள். யாரை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார் என்று பல்லை கடித்தான். நாட்கள் வேகமாய் நகர்ந்தது. ரமணா, வீர், பிரஜன், செந்துரா என அனைவருமே தங்கள் வேலையில் அழகாய் பொருந்தி கொண்டனர். விதாத் அந்த நிகழ்விற்கு பின்னர் அடிக்கடி தொழிற்சாலையில் வந்து நின்றாலும்
பெரிதாய் கணிக்க முடியவில்லை அந்திரன் அமர்த்திய பணியாளர்களை. 4 மாதங்கள் முழுதாய் கடந்து விட்டிருந்தது. என்னப்பா, ஏதாவது தெரிஞ்சதா என்று அந்திரன் கேட்க, அண்ணா, நாங்கள் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ஒர்க்கர்ஸும் ஜென்யூனாக வேலை பார்க்குறாங்க. மைதிலி அவங்க நானே தப்பாக கோட் பண்ணிட்டா கூட சரியாக வைக்கிறாங்க. எப்போதும் தனியாக சாம்பிள் ஸ்க்ரோ பண்ணுறாங்கண்ணா. ஸோ மைக்ரோபயாலஜி லேப் சேஃப் தான். இங்கேயும் அப்படிதான் அண்ணா. மசாலா பொருள் எல்லாமே சரியான பதத்தில் தான் கொண்டு வராங்க. சரியாக இல்லாததை கரெக்டாக கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்புகிறாங்க. இனி பேக்கேஜிங் அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்த தான் பார்க்கணும் என்றான் பிரஜன். எல்லா வேலையும் முடிஞ்சுதானேடா போகுது, அங்கே என்ன குளறுபடி இருக்க போகுது என்று அந்திரன் குழப்பத்துடன் கேட்க, எக்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை யார் பார்க்குறா, ஐ மீன் மேனேஜ் பண்ணுறது யார் என்று வானதி யோசனையோட கேட்க, அது அப்பாவோட கண்ட்ரோல் வானோ, அவங்க சீக்காகிட்டதால் சுரேகா தீதி பார்க்குறாங்க என்றதும் ரமணாவின் முகம் மலர்ந்தது. சாரி டு சே திஸ், நீங்கள் அந்த செஷனை கவனிக்கிறது நல்லது. அங்கே ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுறது என்று கேட்க, மௌனிகான்னு ஒரு பொண்ணு தான் பார்க்குறாங்க. சுரேகா தீதியோட ஃப்ரெண்ட், அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க என்றான். ஸோ அங்கே தான் தப்பு இருக்குது என்று வானதி சொல்ல, அவங்க என் அக்கா என்று ரமணா அந்திரன் இருவருமே சத்தமாய் சொல்ல, வானதியோ ஸோ வாட், டவுட்ஸ் எல்லார் மேலும் வரலாம் என்று எழுந்தவள், மௌனிகாவை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னே அங்கே யார் இருந்தா என்று கேட்க, தேவகி சூசைட் பண்ணிட்டாங்களே அவங்க தான் என்றான் மெல்லிய குரலில். இருவரையும் ஆழ்ந்து பார்த்தாள் வானதி. ஐ திங்க் வானதி சொல்கிறது கரெக்ட், செக் பண்ணலாம் சீனியர். அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது மிஸ்டர் மணிகண்டன் தானே என்று செந்தூராவும் சொல்ல, அந்திரன் யோசனையா